நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகளுடைய விவரங்களை தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் ஆரம்பத்தில் 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலாவது ஆண் குழந்தை காசிம், இரண்டாவது ஆண் குழந்தை அப்துல்லா, மூன்றாவது ஆண் குழந்தை இப்ராஹிம். இதில் காசிமும் அப்துல்லாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறக்கிறாங்க. இப்ராஹிம்ங்கிற ஆண்மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணான மாரியா கிப்தியாங்கிற பெண்மணி மூலமாக பிறக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 3 ஆண் குழந்தைகளுமே குழந்தை பருவத்திலேயே இறந்துடுறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தமாக 4 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதல் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது மகள் தான் பிரபல்யமான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்புறம் இந்த 4 மகள்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக தான் பிறக்கிறாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 பெண் மக்கள் மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளி தொடர் மதீனாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.